சகோதரர் வந்திருக்கிறார்கள். இங்கு மாப்பிள்ளையாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் சந்தோஷ்குமார் அவர்கள். இளைய மகன் வினோத்குமார் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி இருக்கிறார்கள். என்னுடைய மனைவி அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது சகோதரர் டேனியல் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தின் மக்களை ஆரம்பம் செய்தார். முழுவதாக இந்த யோக நிச்சயத்தில் வந்திருக்கிற உற்சாக உறவினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தார் அனைவருக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதியான வேளையிலே என்னுடைய வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக உறவிலே அறிவிக்கப்பட்ட சந்தோஷப்படுகிறேன். விசேஷமாக என்னுடன் பிறந்த சகோதரி வந்திருக்கிறார்கள். அவர் மனைவி பேரப்பிள்ளை இளம்பிக்கும்படி அதான் கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணிய செல்வி அப்படியே தயவு செய்து கொஞ்ச நேரம் நிற்குமாறு அதான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்றது செல்லுங்க. சீதா அவருடைய பிள்ளைகளை அதான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மணவாளனுக்கும் இந்த மணவாட்டிக்கும் விவாகத்தை பரலோகத்திலே இவர்கள் பிறப்பதற்கு முன்னே தேவன் நிச்சயித்து இந்த 2 பிள்ளைகளையும் இந்த 2 குடும்பத்திலே பிள்ளைகளாக பிறக்க செய்தார். விவாகத்தை தேவன் நிச்சயப்படுத்தினார். இந்த பிள்ளைகள் பிறந்தார்கள், இந்த குடும்பத்திலே வளர்ந்தார்கள். இந்த பெற்றோர்கள் இவர்களை வளர்த்தெடுப்பதற்குரிய கிருபையை பெற்றார்கள். காலத்திலே தேவ தீர்மானம் இவர்களுக்குள்ளே வெளிப்பட இந்த பிள்ளைகள் 2 பேருக்கும் ஒருவரை ஒருவர் கொடுக்கலாம் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்தார்கள். கர்த்தர் பரலோகத்திலே உன்னதத்திலே வெகு காலத்திற்கு முன்னே நிச்சயித்த திருமணம் இன்றைக்கு பூமியிலே குடும்பத்தின் பெற்றோர்களால், பெரியோர்களால், திருச்சபையின் போதக பிதாக்களால், குடும்பத்தின் உறவின் பெரியோர்களால், நண்பர்களால், தேவ சமூகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. இது விவாக நிச்சயம் என்பது ஏதோ தற்காலிகமாய் வந்ததல்ல. மனிதன் உண்டான காலம் முதலே, வேதாகம காலம் முதலே விவாக நிச்சயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவாக நிச்சயத்திற்கு முறைகள் பல இருக்கிறது. ஆனால் அதனுடைய பொருள் ஒன்று, ஒரு புருஷனுக்கு ஒரு கன்னிகையை நியமிப்பது அல்லது ஒரு ஸ்திரீக்கு ஒரு புருஷனை நியமிப்பது. வேத புத்தகத்திலே, ரூத்தின் சரித்திர புத்தகத்திலே நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலே மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால விளக்கம் ஒன்று இருந்தது. ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு ஒருவன் தன் பாதரட்சியை கலந்து மற்றவனுக்கு கொடுப்பான். அந்த பாதரட்சியை அல்லது செருப்பை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுக்குள்ளே நடைபெறுகிற ஒரு டிரான்சாக்ஷன் அல்லது ஒரு உடன்பாடு உறுதி பெறுகிறது, நிச்சயம் பெறுகிறது. அப்படி பூர்வ காலத்திலே வழக்கம் இருந்தது. ஒரு சொத்தை வாங்க வேண்டுமானால் அதில் இருக்கிற ஒரு கனியை பார்த்து ஒருவர் விற்கிறவர் வாங்குகிறவருக்கு கொடுக்க அந்த கனியை அவர் ருசி பார்த்தார்.
சொத்தை சொந்தப்படுத்தியாகிவிட்டது என்கிற நிச்சயம் உண்டாயிற்று. ஆனால் இன்றைக்கு பெரியோர்களால் இன்றைக்கு நிச்சயம் நடைபெறுகிறது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. ஆனால் இந்த நிச்சயத்தினுடைய பொருள் என்ன? சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற தெய்வ விசுவாசத்திலும் மகரான தெய்வ சிநேகத்திலும் இருக்கிற ஒரு அன்பு. அன்பு ஒன்றுதான் இந்த நிச்சயத்தின் மையப்பொருள். இந்த மனவாளருக்கு இந்த மனவாட்டியை குறித்து கண்டும் கேட்டும் அறிவிருக்கிறது. ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு அன்பு பிறந்திருக்கிறது. இந்த நிச்சயத்தின் மூலமாக அந்த அன்பு உறுதிப்படுகிறது, ஒன்றாக வளர்கிறது. சுத்த இதயத்திலே பிறக்கிற அன்பு, கலந்தமில்லாத இதயத்திலே பிறக்கிற அன்பு, ஆயிரமற்ற விசுவாசத்திலே பிறக்கிற அன்போடு இந்த விவாதம் இந்த இடத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. ஆண்டவரால் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு உரைக்கிடவோ. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இதயத்தை அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாமே. தேவன் சொல்கிறது. அப்படியானால் இன்றைக்கு 2 இதயங்கள் உண்மையோடு நிச்சயிக்கப்படுகிறது. இவருடைய இதயங்கள் ஒன்றாக இணைந்து ஆண்டவருக்கு நிச்சயிக்கப்படுகிறது. இதயபூர்வமான உண்மையான ஒரு நிச்சயம் தேவனுக்கு முன்பாக நடக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலே ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக சாட்சியாக அறிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படட்டும். இந்த மகளை பெற்றெடுத்த தகவனுடைய உள்ளம் அன்பான சகோதரர் திருப்பதி டேனியல் அவர்கள் இந்த மகளை பெற்றெடுத்த போது அவருக்குள் சந்தோஷம் உண்டானது. அந்த சந்தோஷம் நிறைவடைந்தது. இந்த பிள்ளைக்கு கற்றுக்கிறார்கள், இந்த பிள்ளையை கிறிஸ்டியால் வளர்த்தார்கள், பேணி வளர்த்தார்கள். இனி என்னுடைய மகளை ஒரு புருஷனுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அதிக சாத்தியமிருந்து இந்த பிள்ளையை பேணி பாதுகாத்து வளர்த்தார்கள் என்பதை குறித்தும் தெய்வ சுபாவத்தை குறித்தும் பார்க்கிறோம். நாம் வாசித்த வசனத்திலே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புகளுக்கு நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று தேவன் திருச்சபையை குறித்து சொல்கிறார். அதுபோல இந்த தகவல் இந்த பிள்ளையின் மேல் ஒரு வைராக்கியம், அது ஒரு தெய்வீக வைராக்கியம். என்னுடைய மகளை புனிதமாக வளர்க்க வேண்டும், கற்போடு வளர்க்க வேண்டும், குற்றமற்ற ஒரு சுத்த ஜீவியமாய் வளர்க்க வேண்டும், சுத்தமாய் தூய்மையாய் ஒரு புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு இவ்வளவு நாள் வளர்த்த தகப்பனுடைய உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்புகிறது. அவருடைய கண்கள் ஆனந்த சந்தோஷத்தால் நிரம்புகிறது. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய மகளை ஒரு புருஷனுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய மகள் புருஷனிலே கண் கலங்காமல் வாழ வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆவல் அவர்களுடைய இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோடு தன்னுடைய மகளை ஒரு கொடுக்க, மகளுடைய எதிர்காலம் நல்ல இடத்திலே நல்ல நிலையிலே வாழ வேண்டும் என்கிற வார்த்தையின் மீறினால் தன்னுடைய மகளை ஒப்புக் கொடுக்கிறார். ஆனால் அப்படி ஒப்புக் கொடுக்கிற மகளை ஏற்றுக்கொள்கிற புருஷனுடைய மனதை அடுத்த வேதவசனத்திலே சொல்கிறது. தேவன் சொல்கிற ஒரு வார்த்தை தான் அதுவும், நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். விவாதத்திற்கென்று ஆண்டவர் அவருடைய திருச்சபையை நித்தியமாய் நியமித்துக் கொள்கிறார். இவர் ஜீவித்திருக்கிற நாளளவு இந்த மனைவிக்கு உண்மையாய், உத்தமமாய், தூய்மையாய் நல்வாழ்வு கொடுக்க உத்தரவாதம் அளிக்கிறார். ஆகையால் நித்திய விவாதத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று வாக்குறுதி கொடுக்கிற தேவனை போல இவர் வாக்குறுதி கொடுக்கிறார். உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியோடு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நியாயமும் நியாயமாய்
எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன், நீ கர்த்தரை அறிந்து. இந்த நிச்சயத்திலே 2 பிள்ளைகளும் தெய்வத்தை அறிய வேண்டும், தெய்வத்திற்கு முன்பாக நிச்சயப்படுத்த வேண்டும். இது தேவன் விரும்புகிற குணங்கள். அல்லது விவாக நிச்சயம் செய்யும் போது வெகுமதிகள் பரிமாறப்படும். இன்றைக்கு இங்கே வெகுமதிகள் எல்லாம் கொண்டு வைத்திருக்கிறார்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறதை பார்க்கும். வெகுமதிகள், இந்த மணவாளர் கொடுக்கிற வெகுமதி, இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் அவசியமா என்று ஒரு கூட்டத்தார் சொல்வார்கள். ஒரு கூட்டத்தார் இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம் என்று சொல்வார்கள். தெய்வம் அவருக்கென்று திருச்சபையை நியமிக்கும் போது அவர் கொடுக்கிற வெகுமதி அவருடைய திவ்ய சுபாவமாகிய நீதி. தெய்வம் அவருக்கென்று சபையை நியமிக்கும் போது வேறு நீதியை கொடுத்து நியமிக்கிறார். ஆகையால் இன்றைக்கு சுகமீர் இருக்கிற சபை நீதியோடு தேவனுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல இந்த மணவாளரும் தெய்வ நீதியை பரிமாறிக்கொள்வது போல இங்கே தேவனுடைய நீதியாகிய சத்திய வேதம் 2 பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிறார். தேவனுடைய பரிசுத்த வேதம் சத்தியம், எல்லா மனிதனுடைய வாழ்வுக்கும் ஆதாரமும் நீதியும் அளவுகோலுமாயிருக்கிறது. எந்த நிலையில் உள்ள ராஜாக்களுக்கும், எந்த நிலையில் உள்ள அதிபதிகளுக்கும், எந்த நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கும், எந்த நிலையில் உள்ள சாதாரண பாமர மக்களுக்கும், எந்த நிலையில் இருக்கிற ஏழைக்கும், ஒரு அடிமைக்கும், சிறைச்சாலையில் இருக்கிற கைதிக்கும் வாழ்வளிக்கிற வார்த்தைகள் நிறைந்த தேவ நீதி நிறைந்த வேத புத்தகம். இவர்கள் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வதை பார்த்து சந்தோஷப்படுகிறேன். அதுபோல நல்ல வஸ்திரங்களை மணவாளன் மணவாட்டிக்கு கொடுக்கிறார். அது என்ன? இந்த வஸ்திரத்தினுடைய அடையாளம் என்ன? நான் சந்தோஷமாய் சொல்ல ஒன்று. அதிகாரம் எதை குறிக்கிறது தெரியுமா? காலத்தை குறிக்கிறது. நீங்கள் எல்லாரும் இப்பொழுது சமயத்தை பார்ப்பீர்கள். இந்த ஆள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், சமயம் நடந்து போகிறது, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு சாயந்தரமாகிவிட்டதே என்று காலத்தை நீங்கள் உணர்வீர்கள். இந்த கடிகாரம் என்ன சொல்கிறது தெரியுமா? இங்கே வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் காலத்தை அறிந்தவர்களாய் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் பண்புள்ளது, காலம் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வர காலமாய் இந்த மணவாட்டி இந்த மணவாளனுக்காக காத்திருந்தார். இந்த மணவாட்டிக்காக காத்திருந்தார். காலங்கள் போய்கொண்டே இருந்தது. இப்பொழுது காலம் சமீபத்தில் வந்திருக்கிறது. இந்த மணவாட்டி மணவாளனை குறித்து சொல்கிற சாட்சியம், மணவாளன் மணவாட்டியை குறித்து சொல்கிற சாட்சியம். இனி காலதாமதம் வேண்டாம், சீக்கிரமாய் நமக்கு ஒரு கல்யாணம். சொல்லுமா? இப்படி சீக்கிரமாய் ஒரு கல்யாணம் நடக்க போகிறது. அது இன்றைக்கே நடக்க போகிறது. இந்த விவாதம் பரலோகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டாகிவிட்டது. 2 குடும்பத்தின் பெற்றோர்கள் ஏற்கனவே பேசி முடிவாக செய்து விட்டார்கள். ஆனால் இதை குடும்பத்தின் பெற்றோர்களுக்கு முன்பாக யாவரும் அறிய வெளியரங்கமாக இதை இன்றைக்கு நிச்சயப்படுத்துகிறது போல, இன்றைக்கே ஒரு விவாதம் நடக்கிறது போல, ஒரு நாள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று, பரிசுத்த ஜீவியத்தை பெற்று, தேவ நீதியை பெற்று, தெய்வத்தின் சத்தியத்தை பெற்று, தேவனுடைய கிருபையை பெற்று, தேவனுடைய உருக்க இறக்கத்தை பெற்று, தேவனுடைய உண்மையை பெற்று, அவருடைய திவ்ய சுபாவத்தோடு, அவருக்கு ஏற்ற ஆயத்தத்தோடு, அவருக்கு ஏற்ற தகுதியோடு, அவருக்கு இணையான மகிமையோடு காத்திருக்கிற சபையை சேர்க்க ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். காலம் நிறைவேறிவிட்டது என்பதையும் இந்த கடிகாரம் சொல்கிறார். ஆகையால் இங்கே கூடி வந்திருக்கிற எனக்கு அன்பான அனைவருக்கும் நான் சொல்லுகிற வேண்டுகோள், காலம் நிறைவேறி ஆகிற்று. இயேசு கிறிஸ்து அகிலாண்டத்தை படைத்த தெய்வம், வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம், மனுக்குலத்தை சிருஷ்டித்த தெய்வம். மனுக்குலம் தெய்வத்தை விட்டு பிரிந்த போது எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைத்த ஆண்டவர் மனிதன் தெய்வத்தை விட்டு விலகிவிட்டான் என்பதை உணர்ந்து அன்பு கொண்ட தெய்வம் மனிதனை தேடி மனிதனாக வந்து 2000 ஆண்டாகிறது. இயேசு பிறந்து 2000 வருஷமாகவில்லை. அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர்.